தேவலோக பேரழகி பிரம்மலோஜா. மகாபாரத கிளைக்கதைகளில் கண்டு மகரிஷி என்ற முனிவர் கடுமையான தவம் செய்கிறார். இதை பார்த்து பயம் கொண்ட இந்திரன் முனிவரின் தவத்தை கலைக்க தேவலோக பேரழகி பிரம்மலோஜாவை அனுப்புகிறார். தன்னுடைய பேரழகி மற்றும் இனிமையான குரலில் பாடல் பாடி பிரம்மலோஜா முனிவரின் தவத்தை கலைக்கிறாள். பேரழகு கொண்ட அந்த பெண்ணை பார்த்த முனிவர் தன் தவத்தை மறந்து அவளோடு இல்லறம் நடத்த துவங்குகிறார். பல வருடங்கள் ஓடுகின்றது. பிரம்மலோஜா நான் தேவலோகம் போக வேண்டும் என்று சொல்லும் போதெல்லாம் இன்னும் சில ஆண்டுகள் என்னோடு இரு என்று முனிவர் சொல்ல இனிமையான இல்லற வாழ்க்கை தொடர்கிறது. திடீரென ஒரு நாள் மாலை பொழுதில் மகரிஷி தன் பூஜைகளை செய்வதற்காக நதிக்கரைக்கு கிளம்பும் போது பிரம்மலோஜா காரணம் கேட்கிறார். அதற்கு முனிவர், இன்று காலை தானே நீ இங்கு வந்தால், பொழுது முழுவதும் உன்னோடு இருந்துவிட்டு மாலையில் சடங்குகளை செய்ய கிளம்புகிறேன் என்கிறார். இதை கேட்ட பிரம்மலோஜா சிரித்துக் கொண்டே பல ஆண்டுகள் கடந்து விட்டதை முனிவரிடம் சொல்ல கவனச்சிதறலால் பல ஆண்டுகள் கடந்து விட்டதை உணர்ந்த முனிவர் பிரம்மலோஜாவை கோபமாக பார்க்க அதை கண்டு பயந்து நடுங்கிய அவளின் வியர்வை துளிகள் ஒன்று சேர்ந்து மரிசா என்ற குழந்தையை பெற்றெடுத்தாள்.